மோடிஜியோட திட்டங்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லா ஸ்டேட்லயும் சொல்றாங்க. ஒண்ணு விலையில்லா அரிசி கொடுக்கறாங்க. அதுல முக்காவாசி சென்ட்ரல் கவர்மெண்டோட பங்கு தான் இருக்கு. ஆனா மாநில அரசு என்ன செய்யுது, அதுல லேபிள் போட்டு இவங்க கொடுக்கற மாதிரி. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் ஒண்ணு மாநில அரசாங்கம் ஒத்துக்கிறது இல்ல, இல்லாட்டி அதை மறைச்சு இவங்க பண்ண மாதிரி பண்ணி கணக்கு காட்டிடுறாங்க. அப்புறம் இப்போ மெயினா பாக்குறது சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு சாராய கடையிலையும் கொடுக்கறாங்க, பாட்டில் கொடுக்கறாங்க, ட்ரக் சப்ளை பண்றாங்க ஸ்கூல்ல. இந்த சின்ன குழந்தைங்க அஃபெக்ட் ஆறதுனால அடுத்த நம்ம இந்தியால இப்ப உலகம் பூரா இந்தியால இருக்கிறவங்க தான் போய் டாப் கண்ட்ரிஸ் டாப் கம்பெனிஸ் இருக்கிறாங்க. எந்த நாட்டை எடுத்துக்கிட்டாலும் இப்படியே இவங்க பிரெயின் ட்ரெயின் பண்றாங்க, போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி வருங்கால இந்தியாவையே நசுக்கிறாங்க. அதாவது இவங்களுக்கு யார்கிட்ட ஃபண்டிங் வாங்கி இப்படி பண்றாங்க தெரியலங்க. கலாச்சாரம் இல்ல, சட்டம் ஒழுங்கு இல்ல, போதைப் பொருள் அதிகமா இருக்கு. இதெல்லாம் பார்த்து அவங்க சொந்தமா சுயமா அவங்க சம்பாதியதை பாக்குறாங்க, தெளிவா பாக்குறாங்க. மக்களுக்கு எந்த விதமான நல்லதும் பண்றது இல்லைங்க. அதே மாதிரி மும்மொழி கொள்கை, அது ஒரு லாங்குவேஜ் ஜாஸ்தியா படிக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒன்னும் ஆயிர போறது இல்லைங்க. யாருக்கு அடிமையா இருக்க போறது இல்ல. அப்படி அடிமையா இருக்கோம்னா 300 வருஷம் ஆண்ட இங்கிலீஷ் நம்ம ஏன் வச்சிட்டு இருக்கிறோம்? அதை தூக்கி எறிஞ்சிருக்கலாம்ல. அது நம்மளுக்கு தேவை, அதனால வச்சிருக்கிறாங்க. இந்தி இவங்களுக்கு தேவையில்லை, எங்கேயாவது போய் பொழைச்சிட்டா என்ன பண்றதுன்னு. அதனால பாரத பிரதமர் மோடியோட ஆட்சி என்டிஏ கூட்டணி வந்தாதாங்க தமிழ்நாடுக்கு வெடிவு. My name is Aarti Dara. So I have come representing my yoga and laughter club. So I am very grateful to Modi ji for coming and honoring Coimbatore, because Coimbatore till now we do not have much of Modi ji's presence. So I am very happy to be here. Thank you. ஏஞ்சல்னா நான் பாரதிய வருகிற 18ஆம் தேதி, இன்னைக்கு 18ஆம் தேதி ஏப்ரல் 18 நம்ம கோவை மாநகருக்கு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ நம்ம கோவை மாநகர் எல்லாருமே மக்கள் எல்லாரும் மிக ஆவலோடு இருக்காங்க. அதுக்கான பிரம்மாண்ட மேடை தான் இது. பாரத பிரதமர் முன்னிலையில நமது இந்திய நாடு உலக அரங்கில முதன்மையான இடத்துல வந்துட்டு இருக்கு. ஸோ அதே போல நம்ம கோவை மாநகர் அப்படின்னாலே ஒரு தொழில் வளர்ச்சிக்கான ஒரு முக்கியமான அடையாளம், திறமைக்கான ஒரு அடையாளம் தான் நம்ம கோவை மாநகர். ஸோ அதே போல நம்ம பாரத பிரதமர் முன்னிலையில நமது கோவை மாநகரம் உலக அரங்கில கொண்டுட்டு வருவார் அப்படிங்கறதுல எந்த அளவில் ஒரு மாற்று கருத்தே கிடையாது. நமது தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும். மக்கள் மனதில் மிகவும் ஆவலோடும் எதிர்பார்ப்போடும் நமது பாரத பிரதமரை வரவேற்க அனைவரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்க பாரதம், வாழ்க கோவை. நன்றி, வணக்கம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டமன்ற தேர்தலுக்காக தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்வார். இன்று ஏராளமான இளைஞர்கள் மற்றும் தீய சக்தி திமுகவிற்கு முடிவு கட்ட வேண்டும் என்று ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் முதல் பெண்கள் முதல் அவர்கள் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இந்த கடந்த 5 வருடங்கள் அவர்களுக்கு அடிப்படை பிரச்சனை, குடிநீரா இருக்கட்டும், தெருவிளக்கா இருக்கட்டும், சாலை வசதியா இருக்கட்டும், ஒரு கழிப்பிடமா இருக்கட்டும், எதுவுமே இந்த திமுக அரசு செய்யவில்லை. ஒண்ணு செஞ்சாங்க. அவங்க என்னன்னா கொள்ளையடிக்கிறது, சாராயம் கடத்துறது, கள்ள சந்தையில கஞ்சா விற்கிறது மற்றும் கல்லு மணல் கொள்ளை மட்டும்தான் நடந்திருக்கிறார்கள். அடிப்படை பிரச்சனை ஏழை எளிய மக்களுக்காக அடிப்படை வசதி கூட இவர்கள் நிறைவேற்றி கொடுக்கிறார்கள். ஆகையால் இன்று நடக்கும் கோயம்புத்தூர் மாநாட்டிற்கு பாரத பிரதமர் வருகை மிக எழுச்சியாக ஏற்பட்டுள்ளது. மிக திரளான மக்கள் கலந்து கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் மிக மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்.